ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறார். சாமி சாமியம்மா சர்க்குருதேவரின் அருளாசியார், அருள் சக்தியால், குருபீடத்தின் அருள் சக்தியால், அகத்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும், துருவமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொடியும், சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும், சப்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொடியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொடியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து, இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற்று எங்களில் அறியாது சேர்ந்து தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க பெற்று அறியாமை என்ற இருள் நீங்கி பொருளறிந்து செயல்படும் ஞானமும் சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அகத்திய மகரிஷி அருளிய விநாயக தத்துவம் என்ற தபோவன வெளியீடு புத்தகத்திலிருந்து 3ஆம் அத்தியாயமான ஆதிசக்தியான எல்லையில்லாத பேரண்டம். தலைப்பு ஆதிசக்தியான எல்லையில்லாத பேரண்டம். உள்ற போலாம். ஆதியிலே ஆதி அண்டமான பேரண்டம் இருண்ட நிலைகள் கொண்டது. ஆதி அண்டம் என்பது பேரண்டம், எல்லை இல்லாதது, எல்லை அற்றது. இதை நாம் பார்க்கக்கூடிய தகுதி நம்மிடத்திலே இல்லை. அத்தகைய பரந்த வெளியான இருண்ட நிலையில் ஆவியாக அதற்குள் பல சக்திகளாக பரவி இருண்ட நிலைகளில் இருந்ததைத்தான் ஆவிகள் ஒன்றுடன் ஒன்று உராயப்படும் பொழுது சிறு அசைவின் தன்மை கொண்டு ஆவிக்குள் மறைந்திருக்கக்கூடிய விஷத்தின் ஆற்றல்கள் பல சத்தின் உணர்வாக ஆவியாக படர்ந்து இருக்கும் பொழுது ஒரு உணர்வின் தன்மை ஒரு விஷத்திற்குள் விஷம் பாய்ந்தவுடன் மற்ற ஆவியான சக்தி விலகித் தள்ளுவது, உந்தி அந்த விஷத்தின் தன்மையை சுழலச் செய்கின்றது. அதை கொண்டு
மேகங்கள், அதாவது ஆவியின் தன்மை நகரும் ஆற்றலை பெறுகின்றது. நகரும் தன்மை பெறும் பொழுது, அது ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது, அது புது புது வெப்ப உணர்வின் சக்திகள் பெறும். அவ்வாறு வெப்ப சக்தி பெறும் அந்த தகுதியின் தன்மை அந்த ஆவிக்குள் வெப்ப அணுக்களாக வளரும். இந்த விஷத்தின் தன்மை கொண்டு ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது இயக்க சக்தியாக மாறி உணர்வின் தன்மைகள் அந்த ஆவியின் நிலைகளுக்குள் சில மாற்றங்கள் ஏற்பட்டு காந்த சக்திகளாக அது ஊடுருவும் தன்மை பெறுகின்றது. ஒரு வெப்பத்திற்குள் அதே சமயம் இப்படி ஒன்றுக்குள் ஒன்று வெப்பமும் காந்தமும் உருவெற்ற பின் வெப்பத்திற்குள் காந்தத்தின் சக்தி உருபெறக்கூடிய சக்தியாக பெறுகின்றது. அதன் பின் பல சக்திகளை ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இணைத்து ஒரு அணுவின் தன்மை பெறுகின்றது. இந்த ஆவிகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் நிலை கொண்டு வரும்பொழுது ஒரு வெப்ப அணுவும் வெப்பகாந்தமும் உருபெற்ற பின் பல உணர்வின் சக்திகளை, பல உணர்வின் சத்துக்களை இந்த வெப்பகாந்தம் விழுங்கும் நிலை பெறுகின்றது. காந்தம் தனக்குள் எடுத்து இதனுடன் மோதும் பொழுது வெப்பமாகி அந்த உணர்வின் சத்தை தனக்குள் எடுத்து ஒரு அணுவின் தன்மை பெரும் தகுதி பெறுகின்றது. ஆதிசக்தியான ஆவிக்குள் பல உணர்வின் சக்திகள் அணுக்களாக உருப்பெற்று பல உணர்வின் சக்திகளாக மாறுபட்டு அணுக்களின் தன்மை வளர்கின்றது. பெருகி வருகின்றது. அவ்வாறு பெருகி தன் நிலைகள் படர்ந்து வரப்படும் பொழுது முதலில் சொன்னபடி பூமியில் ஒரு பாறைக்குள் இருக்கக்கூடிய சக்தி வெளிப்பட்ட பின் அந்த சத்தின் தன்மையை ஒரு வெப்பகாந்தம் கவர்ந்து கொண்ட பின் அலைகள் போல ஒரு உலோகம் மற்ற உலோகத்தின் சத்தை கவர்ந்து கொண்டு அந்த அணுக்களின் அலைகளுடன் இரண்டும் மோதும் பொழுது
வெப்பமும் காந்தமும் ஒன்று சேர்ந்து இணைந்தபின் இந்த பாறைகளின் சத்தும் இந்த உலோகத்தின் சத்தும் ஒன்று சேர்ந்து கலந்து ஒரு அணுவின் ஆற்றல் சக்தி மாறுபட்டு வருகிறது. இதைப்போன்று பல பாறைகள், பல உலோகங்கள், பல சத்துக்களின் தன்மைகளை அது ஒன்றுடன் ஒன்று சேர்த்து எப்படி பாறைகளாக உருவாகுவதற்கு நமது பூமியிலே பல உலோகத்தின் உணர்வின் சத்துக்களை அந்த அணுக்களை ஒன்று சேர்த்து அது வளர்த்து கொண்டதோ, எப்படி பாறையாக உருவானதோ, இதைப்போல ஆதிசக்தியான ஆவிக்குள் இப்படி பல அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றுடன் ஒன்று மோதி பல காந்தமும் பல வெப்பகாந்தமும் ஒன்று சேர்ந்து உருவாகி அது அணுவின் ஆற்றல்மிக்க சக்தியாக வளர்ச்சி பெறுகின்றது. அந்த ஆவிக்குள் அவ்வாறு வளர்ச்சி பெற்ற அணுக்களின் தன்மை 1000 வெப்பகாந்தங்கள், 1000 விதமான உணர்வின் சத்து தனக்குள் ஒன்று சேர்ந்து விளங்கி ஒரு உணர்வின் சத்தாக வளர்ந்த அணுவின் ஆற்றலும் இதைப்போல பல 1000 உணர்வின் சக்திகளை பல அணுக்களின் தன்மை ஒன்றுக்குள் ஒன்று விழுங்கி உருவான ஒரு அணுவின் சத்தும் பேரண்டத்தில் பரவி அலை அலையாக பெருகி வருகின்றது. இந்த நிலையில் 1000 அணுக்களுடன் ஒன்று சேர்ந்து 1000 வெப்பகாந்தமும் 1000 உணர்வுகளுடன் சேர்ந்த அணுவிடம் மோதப்படும் பொழுது அந்த மோதலிலே அதிகமாக வெப்பமாகி எளிமையில் எடுத்துக்கொண்ட சக்திகளாக மாறி ஒரு அணுவின் தன்மை ஒன்றுக்குள் ஒன்று விழுங்கி அது ஆற்றல் மிக்க நிலையாக அது ஒன்றுக்குள் ஒன்று அணுக்களின் வளர்ச்சி பெருகி வரும் பொழுது வெப்பத்தின் தன்மை மோத மோத அதிகமான அணுக்களின் தன்மை மோத மோத ஆவியாக மாறி அந்த ஆவிக்குள் இருக்கக்கூடிய சத்தை இந்த அணுக்கள் தனக்குள் கவர்ந்து கொண்டு அந்த வடிகட்டிய சத்தை மேகமாக வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்திய தன்மை கொண்டு மேகங்கள் அடர்த்தியாகி ஒரு இனமான கண்ணுக்குள் புலப்படும் பொருளாக மேகங்களின் நிலையில் அடர்த்தியான நிலைகள் பெருகுகின்றது.
பெறுகின்றது, அடர்த்தியான நிலைகள் பெறுகின்றது. அவ்வாறு அடர்த்தியான நிலைகள் பெற்ற பின் பல பல அணுக்களில் சேர்த்து கொண்ட சத்துக்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு மேகமாக எடையற்றதாக கூடுகின்றது. அவ்வாறு எடையற்றதாக கூடிய அந்த மேகத்தினுள் பரவி படர்ந்து கொண்டு இருக்கும் அணுக்கள் அதனுடன் மோதும் பொழுது அந்த மேகங்கள் நீர்த்துளிகளாக உருப்பெறுகின்றது. இப்பொழுது பூமியிலே எத்தகைய எதிர் அலைகள் ஆவியாக வந்தாலும் அது மேகங்களாக பல சத்துக்களின் தன்மைகள் ஆவியாகச் சென்று அடர்த்தியான மேகங்களாக ஒன்று சேர்ந்து திரண்டு அதனுடன் உப்புச்சத்தான நிலைகள் கலந்தவுடன் நீராக பூமியிலே மழையாக பெய்கின்றது. ஓம் ஈஸ்வரா, குருதேவா, கருணை சொருவா. இந்த அளவில் இந்த பாகம், மூன்றாம் பாகம் நிறைவு பெறுகின்றது. நிறைவு செய்து கொள்கிறார்கள் மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள். இப்போ நாம் கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் யதார்த்தமாக கொஞ்சம் பேசுவோம். நல்லா பார்த்துங்க. நம்மெல்லாம் பஞ்சாங்கத்தெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. பெரிய விற்பனர்கள், அதாவது அந்த அஸ்ட்ராலஜி வானவியல் சாஸ்திரத்தை மிக துல்லியமாக அவங்க பாட்டு யதார்த்தமாக எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியக்கூறு? அதுதாங்க அந்த அகஸ்தியன் எப்படி ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மகத்தான சக்தி வான்வெளியில் நடக்கின்ற அந்த ஜாலங்களெல்லாம் கண்டுணர்கின்றார்கள் ஞானிகள். அப்படிதாங்க அந்த நிலைகள் எல்லாம் கண்டுணர்ந்து அன்று ஆரியப்பட்டர் என்ற நிலையில் தான் எல்லாமே நமக்கு தெரிய வந்தது. இதற்கு முன்னால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் நமக்கு அப்பயே அகத்தியன் எல்லாத்தையும் அகத்தியர் என்ன, அகத்தியர் என்ற பேரே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணுவின் அகத்தை அளந்தறிந்ததனால் ஒரு அணுவின் அகத்தை அளந்தறிந்ததனால் அகத்தியன் என்ற திருநாமத்தை பெறுகின்றார். மெய்ஞானம் என்பது நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அது உள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அதோட சத்து யதார்த்தமாக காலையில் எழுந்திரிச்சோமா, பல் வளர்க்கணுமா, காலக்கடனை முடித்தோமா, குளித்தோமா, சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, பிள்ளைங்களை பார்த்தோமா, தாய் தந்தை மனைவி மக்கள் எல்லாருடையும் மகிழ்ச்சியாக இருந்தோமா, அடுத்தது கொண்டாட்டம் போக்கு வரத்து, இப்படியே யதார்த்தமாக அப்புறம் அப்படியே ரொட்டீனாக ஒரு வாழ்க்கை பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் மெய்ஞானம் அப்படிங்கிறது அது உள்ள ஊடுருணும். அதுக்காக சாமி ஞானகுரு நம்மளை என்னென்னு கேட்டால் முழுக்க அப்படியே நீங்கள் அப்படியே இப்போ ஊசி முனை தவம் இருந்து அப்படியே எல்லாத்தையும் எடுக்கணும்லாம் நமக்கு சொல்லலை. அவர் எல்லாம் 30 வருஷமாக பின்னி பெடல் எடுத்துட்டார் சர்க்குரு ஞானகுரு. அதெல்லாம் நினச்சி பார்த்தா கண்ணுலேருந்து தாரையாக தண்ணி தான் வரும். அந்த அளவுக்கு அந்த ட்ரைனிங், அந்த பயிற்சி கொடுத்துருக்காரு. நமக்கு ஞானகுரு சொல்லவில்லை, நீங்கள் என்ன மாரிலாம் கஷ்டப்பட வேண்டாம்,
நீங்கள் என்ன மாரிலாம் கஷ்டப்பட வேண்டாம், விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தியானம் பண்ணுங்கள். 3 வேளை தியானம் பண்ணுங்கள். சாமி சொல்லக்குள்ளே 3 வேளை தியானம் பண்ணுங்கள், 5 வேளை ஆத்ம சுத்தி பண்ணுங்கள். வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நோய் இல்லாத வாழ்க்கை வாழலாம். ஏன் இப்போ இந்த புஸ்தகத்தை இவ்வளோ நீங்கள் இதை திரும்ப திரும்ப ஒரு 20 வாட்டியாச்சும் கேட்டால் தாங்க புரியும். ஆனால் சிலர் அதாவது என்னென்னு கேட்டால் மூத்த அன்பர்கள்லாம் இருக்காங்க, அப்படி ஒரு வாட்டி கற்பூரம் மாரி அந்த தாய் கருவறையில் அந்த பூர்வ புண்ணியம் இருந்ததுன்னா கற்பூரம் மாதிரி ஒரே நிலைகளில் புரிஞ்சுக்கிற ஆற்றல் கொண்ட தியான வழி அன்பர்களும் இப்பொழுதும் இன்றளவும் இந்த நொடிப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படுத்துகின்ற உணர்வலைகள் யாருக்கும் தெரியாது. சைலண்டாக தப்போன்ட்டு வருவாங்க, சைலண்டாக வெளியில் போடுவாங்க. யார்கிட்டையும் அதிகமாக பேசவும் மாட்டாங்க. சில பேர் நிறைய நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, சில பேர் அப்படியே எல்லா வேலையும் பார்த்து விட்டு போயிடுவாங்க. ஞானிகள்ங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. மனிதன்கிட்ட இருக்கிற மனிதன் உடலில் இருக்கின்ற உயிரானது மகோன்னத்தமானது. எறும்புக்குள்ள உயிர் இருக்குது, அந்த உயிருக்கு அவ்வளோ வேல்யூ கிடையாது. யானைக்குள்ள உயிர் இருக்குது, அந்த உயிருக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. ஆனால் மனிதனுடைய உயிரில் மனித உடலில் இருக்கின்ற அந்த உயிர் மிக 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 அற்புதமானது. நான் இது ஏன் கேட்குறேன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் பதிவு போடுறேன். அன்பர்கள் அதை தொடர்ந்து ஜீர்ணிச்சு அதை தொடர்ந்து பார்க்க முடியல. என்ன அப்படியே எண்ணிக்கை கம்மியாகுது. அப்போ ஆசைப்படணும். ஆசைப்பட்டால் நிச்சயமாக நல்ல நல்ல பதிவுகள்லாம் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் பதிவுகள் விஷயம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆயில் பத்தாது இந்த இதெல்லாம் வீடியோலாம் போடுறதுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் அதை எடுத்து கொண்டாந்து போட ஆரம்பிச்சிடுவேன். சரிங்களா? மகிழ்ச்சி. குருவர்களை பெறுவோம், அருள்வழியில் செல்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம், குடும்ப ஒற்றுமையுடன் மனமகிழ்ச்சியுடன் அருட்செல்வம் பெற்று பொருட்செல்வம் பெற்று அகையிறல் நோக்கி அருள்வழி பெருக்கி புவிப்பற்றை நீக்கி பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை குரு அருளால் பெற்றிடுவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.